நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நம்முடைய பதிவுகளை கவனித்து வருகின்ற அன்பர் ஒருவர் திருமுறைப்பாக்களை பற்றியும் இந்த பதிவுகளிலே ஏதாவது செய்திகள் சொன்னால் இன்னும் எங்களுக்கெல்லாம் இனிமையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார். அதையும் சிந்திக்க நாம் எண்ணம் கொண்டோம். முதல்ல ஒரு திருமுறை பாடல், நல்ல இனிமையான அருமையான கருத்தை சொல்லுகிற ஒரு பாடல். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்பது அந்த பாட்டு. இது 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்ற பாட்டு. இறைவனுக்கு இதை கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் அவருக்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் எல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் கூட மனதார இறைவனை நினைத்து வழங்குகிற ஒரு பச்சிலை இறைவனுக்கு போதும். கல்லெடுத்து வீசி வழிபட்ட சாக்கியருக்கும் இறைவன் அருள் செய்திருக்கிறார். இறைவருக்கு ஒரு பச்சிலை. பசுவுக்கு ஒரு வாயுரை. பசு என்பது விலங்கினங்கள் பொதுவாக குறிக்கின்ற தன்மையிலே வரும். பாசத்தை உடையது பசு, கட்டப்பட்டது என்கிற நிலையிலே உயிர்கள் எல்லாம் பசு கூட்டங்கள். அப்படி பசுவுக்கு ஒரு வாயுரை, ஏதாவது ஒரு உணவு. யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நாம் உண்ணுகிற உணவிலே ஒரு கைப்பிடி உணவை இல்லாதவர்களுக்கு வழங்கும் போது, அல்லது நம்மோடு இருப்பவர்களுக்கு வழங்கும் போது, அந்த உணவு இன்னும் சுவையோடு நம்முடைய உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக அமைகின்றது. உண்ணும்போது ஒரு கைப்பிடி. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு சிறப்பான அறிவுரையை இந்த பாடல் வழங்குகின்றது. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. எத்தனை வகையான மனக்குழப்பங்களிலே நாம் இருந்தாலும் பிறருக்கு நல்ல சொற்களை நாம் சொல்லும் பொழுது அந்த இடத்திலே ஒரு புதிய ஆற்றல் உருவாகிறது, புதிய சூழல் உருவாகிறது, புதிய நம்பிக்கை உருவாகிறது, புதிய நன்மை உருவாகிறது. அப்படி பிறருக்கு இன்னுரை சொல்லுவதன் பயன் பெருகும். இந்த நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற இந்த பாட்டோடு நாம் நம்முடைய சிந்தனையை தொடர்ந்தால் சிறப்புகள் நம்மை சேரும். திருமுறை பாடல்கள் ஆண்டவனை மட்டும் போதிப்பதில்லை, அறத்தையும் போதிக்கின்றன. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.